I just want us together read a psalm, Psalm 40. சங்கீதம் 40 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வேக வேகமாக கர்த்தருடைய இதயத்திலே வைத்திருக்கிற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 40 1 முதல் 12 வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாமா? We can do a responsive reading. I will read the first verse and the congregation can read the verse after that. Psalm 40, சங்கீதம் 40 1 முதல் 12 வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். ராகத்தலங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவது. கர்த்தாவே, என்னை விடுவித்தரலும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். 6 7 சேர்ந்து வாசிக்கலாமா? 6 7 8 இந்த 3 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். 6 7 and 8. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதே பகுதியை எபிரேயாக்கியோன் எபிரேய நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே மேல்கோள் காட்டி இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை மறந்தார்களோ அப்பொழுதெல்லாம் வேதம் சொல்கிறது அவர்களை எதிரிகளின் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று. இந்த வேதாகமத்திலேயே ரொம்ப டிப்ரெசிங் சாப்டர் அப்படின்னா நான் எப்போது நினைப்பேன் இந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ். It will be like the people of Israel were caught in a kind of a vicious cycle. They will forget the Lord. ஆண்டவரை அவர்கள் மறப்பார்கள். அப்பொழுது தேவன் அவர்கள் எதிரிகளின் கையில் ஒப்புக் கொடுப்பார். எதிரிகள் அவர்களை கொடுமையாய் ஒடுக்குவார்கள். இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தர் ஒரு சேவியரை, ஒரு ரட்சகரை எழுப்புவார். So this went on and on and on. அவர்கள் அதேவ சமூகத்தை விட்டு வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். இதில் முக்கியமான ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏலியின் நாட்களிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது ஆசாரியனாகிய ஏலி தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் பேலியாலின் மக்களை போல இருந்தார்கள். அப்போ ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் இவர்கள் தோல்வி அடைய போவது போல இருப்பதனால அவங்க சொல்கிறாங்க, தேவனுடைய பெட்டியை என்ன பண்ணுங்க, கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க.
So they thought when you carry, because the Ark of the Covenant is a symbolic presence of God. அது தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த ஆர்க்கு வந்துச்சுன்னா நிச்சயம் நமக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆர்க்கை கொண்டு வராங்க. ஆனால் அந்த பெட்டி வந்துச்சே தவிர பெட்டியோடு கூட தேவ பிரசன்னம் வரல. ஒரு தோல்வியை அவர்கள் சந்திக்கிறார்கள். தோல்வி அடைந்த உடனே அந்த பெட்டி பிடிக்கப்பட்டு விடுகிறது. இந்த செய்தி ஏலிக்கு வந்த உடனே 7 வசனம் சொல்லுது, விழுந்து என்ன பண்றான், பெரிய he was a heavy bodied person, so he breaks his neck and he dies on the spot. அவரும் இறந்துட்டாரு, அவரோட பிள்ளைங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்பதான் மருமகளுக்கு டெலிவரி ஆகுது. அப்ப அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது சொல்றாங்க, அந்த அம்மா அவ்வளோ வேதனையில, மாமனார் போயாச்சு, ஹஸ்பண்ட் போயாச்சு. ஆனா அதை விட பெரிய வேதனை என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி சிறையாக்கப்பட்டது. அந்த அம்மா நல்ல ஒரு ஸ்பிரிட்ல இருக்காங்க பாருங்க. அந்த அம்மாவுக்கு பெரிய வேதனை என்னன்னா, ஹஸ்பண்ட் போனதில்ல, மாமனார் இறந்ததில்ல. The greatest pain was the Ark of the Covenant was captured. And when she heard that news, she calls her son Ichabod. தான் பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, இக்கபோத். இக்கபோத் என்றால் மகிமை விட்டு அகன்றது. The glory has departed. The glory has departed. You know why this Friday is called a Good Friday? ஏன் இந்த நாள் நமக்கு விசேஷமான நாள் என்றால், இழந்து போன மகிமையை, நம்மளை விட்டு விலகி போன மகிமையை நமக்கு திரும்ப பெற்று கொடுத்த ஒரு நாள். ஹல்லேலூயா. The இக்கோபோத்தின் நாள் அல்ல, இது ரெஸ்டோரேஷன், a day of restoration. ஆமென். மகிமை இழந்தவர்களாக ரோமர்கள் எழுதும்போது பவுல் எழுதுகிறார், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம். All of us sinned and we fell short of the glory of the Lord. The glory departed from humankind. நம்மளை விட்டு தேவ மகிமை விலகிற்று. ஆகையினாலதான் இயேசு நமக்காக பலியாக கொடுக்கப்பட்டு விலகின மகிமையை, தொலைந்து போன மகிமையை, நாம் இழந்து போன மகிமையை நமக்காக அவர் மீட்டு கொடுக்கிறார். இது ஒரு சின்ன குவிக்கா ஒரு I just want you to take you through the pages of the Bible. முதல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, ஆதாமும் அவன் மனைவியும் அந்த ஸ்திரீயும் தேவ சமூகத்தை விட்டு விலகி செடிகளுக்குள்ள ஒளிந்து கொண்டார்களாம். And they also realized that they were naked. So till then they had the glory around them. அவர்களை சுற்றிலும் தேவ மகிமை இருந்தது. அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தாலும் they felt no shame. ஆனால் எப்போ பாவம் வந்ததோ, மகிமை அவர்களை விட்டு அகன்ற பொழுது, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பகலின் குறிச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். So man is departing from the glory of God, from the presence of God. அதுக்கப்புறம் எண்ட்ல வாசிக்கிறோம், அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டார்கள். So they have been removed from God's presence. ஆனா என்னன்னா, ஆண்டவருடைய இருதயம் என்ன பண்ணுது, ஏங்கிட்டே இருக்கு. நம்ம ஏங்குறோமோ இல்லையோ, but the heart of the Father is longing for you and for me. Amen. உங்களுக்காக எனக்காக அவர் இருதயம் என்ன பண்ணுது, ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. So he keeps on thinking of a way how he can reconnect with us. மனிதர்களோடு எப்படி அவர் திரும்ப நம்மளை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ யாத்ராகமம் புஸ்தகம் ரொம்ப இப்போ வீட்டுக்கு ஏப்ரஹாமை ஸ்கிப் பண்ணிடுவோம், நேராக நம்ம யாத்ராகமம் 19க்கு வந்துடுவோம். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் சூசிங் யூ டு பி மை பொசஸ்ட் ட்ரெஷர்ட் பொசஷன். 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யாத்ராகமம் 19:4 சொல்லுகிறது, நான் எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களுக்கும் செய்ததையும், நான் உங்களை கழுகினுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டு. So look at that. He wants us to be drawn to him. என் அண்டையிலே
சேர்த்து கொண்டதை. ஸோ நம்ம அவரை விட்டு விலகுறோம், ஆனால் அவர் என்ன பண்றார்? நம்மளை அவரண்டிலே சேர்த்து கொள்ளுகிறார். He wants to be drawn closer to us. அப்புறம் 5வது சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். So God is looking out for a kingdom of priesthood. ஆமென். பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை தேவன் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா ஆசாரியன் என்றால் என்ன நமக்கு நல்லா தெரியும். What is the job of a priest? A priest is a mediator. A priest is a middleman. ஒரு ஆசாரியன் யார்? ஒரு மத்தியஸ்தன். என்ன மத்தியஸ்தன்? தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக நின்று தேவனை மனிதர்களிடத்திலும் மனிதர்களை தேவனிடத்திலும் என்ன பண்ணணும்? அவர் ரெப்ரசன்ட் பண்ணணும். That is the work of a priest. இங்க God is looking out for a kingdom of priests. ஆமென். ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை அவர் தேடிட்டு இருக்கிறாரு. So now Israel is a chosen kingdom who will serve him as priests, who will be the link between God and human, who will be the bridge between heaven and earth. But they also miserably fail. 29ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமம் 29 கடைசி வாசிங்க. அவர் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். 45 46 யாத்ராகமம் 29 45 46 வாசிக்கிறோம். நடுவே நான் வாசம் பண்ணி அவருக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். So God is again looking out for a dwelling place among his people. தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த பூமியிலே அவர் வாசம் பண்ணுற இடத்தை என்ன பண்றாரு? தேடிட்டே இருக்கிறார். ஆகையினாலதான் இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த வரைபடத்தை கொடுத்து எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும், எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற முறைமைகள் எல்லாம் கற்று. இதெல்லாம் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். பட் இந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் அண்ட் மெட்டிகுலஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அவைகளின்படி எல்லாம் அவன் செய்து ஏன் செய்யணும்னா, மோசேக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். I will dwell among you. உங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்கள். Amen. So even today God is looking out for a place, for a dwelling place, a place where he can come and live. Hallelujah. In the Kalavelala, I think that is the cry of the Lord. And every heart and every home, God is looking that, will it be a place for me to come and dwell? உங்கள் மத்தியிலே வந்து உலாவுவதற்கு, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு, நானே உங்கள் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, நானே ரட்சகன் என்பதை உலகம் முழுவதும் அறிந்து கொள்வதற்கு எனக்கு வாசம் பண்ணுவதற்கு இடத்தை நீங்க கொடுப்பீங்களான்னு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் என்று நான் உணர்கிறேன். உங்கள் நடுவே நான் வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன். ஓகே, the plan is all set now. நம்ம எக்ஸோடஸ் எண்டுக்கு வரும்போது வசனம் சொல்லுகிறது, தனக்கு காண்பித்த அந்த மாதிரியின் படியே எல்லாவற்றையும் மோசே செய்கிறார், அவைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். இப்போ எல்லா பனிமுட்டுகள் எல்லாம் தேவாலயத்தினுடைய எல்லா utensils and every element in the temple is ready. It's all dedicated. பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு, ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ஸோ எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவர்கள் ரெடியா இருக்கிறாங்க. 33 வாசிக்கலாம். யாத்ராகமம் 40:33 வார சொல்லுகிறது, வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். கடைசி வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கிட்டார். So this is what he wanted and he has achieved. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? இந்த வாசஸ்தலத்தின் மேல் தங்கி விட்டார். But once again corruption happens.
அதான் நான் ஃபர்ஸ்ட் சாமியல் நான் சொன்னேன், கூடாரத்தை விட்டு கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு உடன்படிக்கை பெட்டி எடுத்து செல்லப்பட்டது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டவர் பிரசவம் போன மாதிரி இல்லை, மகிமை இழந்தவர்களாக. பட் ஒன்ஸ் அகேன் ஓகே, திருப்பி டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், சாலமோன் தேவாலயத்தை கட்டுறாரு. திரும்ப அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்குகிறது. ஊழியக்காரர்கள் சேவை செய்ய முடியாதபடி அவர்கள் கீழே முடியாதபடி இருக்கார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். So once again the temple of the Lord is filled with God's presence. இன்னும் நம்ம ஐசாயா 6ல் வாசிக்கலாம், அதுக்கு வாசிக்கலாமா? ஐசாயா 6ல் இது ஒரு ஹெவன்லி விஷன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேபி அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது தான் அந்த தரிசனத்தை ஏசாயா பார்க்கிறார். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. So you can see the temple filled with the glorious presence of God. தேவனுடைய ஆலயம் அவருடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருந்தது. Amazing vision that was given to Isaiah. But once again we see a very depressing picture when we come to the prophecy or the prophetic book of Ezekiel. I want you to turn to chapter 10. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்துக்கு நமக்கு திருப்பிக் கொள்ளலாம். மறுபடியும் ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரகங்களை கொண்டு வராங்க. தேவன் கொடுக்கிற பலிகளை தேவன் வெறுக்கிறார். ஏசாயாவில், மல்கியாவில், இல்லை ஆமோஸில், ஆகாயில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், உங்களுடைய காணிக்கைகள் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, உங்களுடைய பாடல்களின் இரைச்சல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because the Jewish culture is known for the songs of praise. அவங்க சீயோனின் பாடல் எங்களுக்காக பாடுங்கன்னு யார் கேட்குறாங்க? பாபிலோனியர்கள் கேட்குறாங்க. சிறைப்பட்டு போன இடத்துல அவர்கள் இருக்கும் பொழுது அந்த சிறை பிடித்தவர்கள் கேட்குறாங்க இவங்களை பார்த்து, எங்களுக்கு அந்த சீயோனின் பாடல்களை பாடுறீங்களா? So the songs of Zion is world famous, beautiful songs of worship. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் உன்னுடைய நாய்ஸை நிறுத்துன்றார், உங்களுடைய பாடல்களின் இரைச்சல்களை நிறுத்துங்கள். ஸோ இந்த அழகான சீயோனின் பாடல்கள், உருக்கமாக எழுதப்பட்ட தாவீதினுடைய சங்கீதங்கள், ஆசாப்பின் சங்கீதங்கள், கோராகின் புத்தரின் சங்கீதங்கள் எல்லாம் தான் அவங்க பாடுறாங்க. ஆனால் அந்த பாடல்கள் தேவன் காதுக்கு எப்படி கேட்குதுன்னா இரைச்சலை போல இருக்கிறது. ஸோ God says, I am fed up with the noise of your singing. Once again the glory is not seen in the temple. Once again people lose the glory of God. The repeated நடந்துட்டே இருக்குது. மகிமையை இழக்கிறார்கள். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எசேக்கியேல், இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீலரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். I just skip that and go to verse 4. கர்த்தருடைய மகிமை கேருபீன்களின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. என்ன ஒரு very pictorial representation of how God's presence left the temple. God's presence எங்க எப்போ சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்லுவாங்கன்னா மோசேக்கு, நான் கேருபீன்களின் மத்தியில் I will reveal myself நான் சொல்லுவாங்க. இந்த கிருபாசனத்தின் அண்டையில் நான் உங்களுடைய I reveal myself. So the most holy placeல, outer court, holy place, most holy place, most holy place is the tabernacle, okay, the ark of the covenant, and the ark of the covenant is covered with a solid gold seat which is called as the mercy seat, and the mercy seat is covered by the wings of the cherubim, and God said, I will appear to you between the cherubim. So the most holy placeல அந்த கிருபாசனத்தில் வெளிப்படுகிற பிரசன்னம் இங்க பாருங்க, அது என்ன பண்ணுச்சான்? கேருபீன்களிலிருந்து மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசப்படியில் வந்துச்சு. God is leaving the place. ஆலயம் மேகத்தினால் நிறைந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. So I'm skipping that. Verse number 18.
verse number 18. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டையை விரித்து என் கண் காண பூமியை விட்டு they're leaving. The presence of God is leaving the temple. You can imagine the pain that God would have felt. இப்போ நம்ம இந்த பிரசன்ட் லீவ் பண்ணோடனே நம்மளுடைய பெயின்றதை விட யாருக்கு இது கிரேட்டஸ்ட் லாஸ்? இது நமக்கு தான். ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங்ஸ் தான் கிரேட்டஸ்ட் லாஸ். பட் இன் ரியாலிட்டி த கிரேட்டஸ்ட் பெயினை யார் ஃபீல் பண்ணுறா? த ஃபாதர் ஹிம்செல்ஃப். பிகாஸ் ஹீ இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஹிஸ் டியர் சில்ட்ரன். தன் அதிகமாக நேசித்த தன் ஜனங்களை விட்டு, தன் பிள்ளைகளை விட்டு பிரிக்கப்படுகிறோமே என்று தகப்பனுடைய இருதயம் வாதிக்கப்படுகிறது. So the sacrifices and the offerings were not pleasing to him. இந்த தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்கப்பட்ட ஆராதனையும் கொடுக்கப்பட்ட பலிகளும் பாடப்பட்ட பாடல்களும் பிதாவுக்கு பிரியமானதாய் ஏற்புடையதாய் இருக்கவில்லை. Once again the glory has departed. Ichabod. Glory has departed. இப்பதான் the grand scene happens. சங்கீதம் 40 தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் எழுதுகிறார். நான் லாஸ்ட் டைமே நான் சொன்னேன் உங்களுக்கு, Gospels is a historic record. In the historic record of the Gospels, you will understand it better if you connect it with the prophetic narration. Amen. இந்த ஹிஸ்டாரிக் நரேஷனையும் ப்ராஃபிட் நரேஷனையும் மேட்ச் பண்ணோன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கு ட்ரெடிஷ்னலாக திருச்சபைகளில் இயேசுவானவர் சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும். கரெக்டுங்களா? பட் இன்னைக்கு நான் அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்ல போகிறேன். Jesus spoke this most powerful words to Father. He said, Father, here I come. Hallelujah. இதோ வருகிறேன். What a powerful statement is that. இதுவரைக்கும் we talked about the glory leaving, but now the glory says, here I am. Once again go back to Psalm 40. சங்கீதம் 40 இப்போ வாசிக்கலாம். இந்த பேக்ரவுண்டில் வாசிக்கும்போது நமக்கு இது நல்லா புரியும். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல். The temple worship has become a meaningless ritual. It has become a transaction. உங்களுக்கு தெரியும், இந்த பாம் சண்டே நம்ம லாஸ்ட் சண்டே நம்ம அப்சர்வ் பண்ணோம் இல்லையா? இந்த பவனி வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகிறாரு? நேராக அவ்வளோ வர்ஷிப் பண்ணுறாங்க, அவ்வளோ ஆடைகளை விரிக்கிறாங்க. இவருக்கு எல்லாம் கண்ணெல்லாம் எங்கே இருக்குது? தேவாலயத்தில் இருக்குது. நேராக தேவாலயத்துக்கு போகிறாரு, சாட்டை எடுக்கிறாரு, அடிக்கிறாரு, டேபிள்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணுறாரு. பீப்புளோடைய இமோஷன்ஸும் ஜீசஸோடைய ரெஸ்பான்ஸும் கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்டரி. He was not basking in the praise and the joy that the people were experiencing. Rather, his heart was troubled. இங்க பாத்தீங்கன்னா எருசலேம் ஒலிவ மலைக்கு பக்கத்துல வந்தோடனே அவர் இயேசு என்ன பண்றாரு? அல்றாரு. எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறாரு. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழே அழைத்துக் கொள்வது போல உன்னை அழைத்துக் கொள்ள எத்தனை முறை நான் ஆசையா இருந்தேன். So Jesus did not hear the joyful shouts of the children. He was not enjoying the welcome that was given to him. His heart was crying out, literally tears running down his cheek. கிரேக்க பார்த்து சொல்றாங்க Jesus wailed. அழுது என்ன சொல்ல, வேலிங் தமிழ் சொல்ல, புலம்பி அழுறது. So when Jesus, riding on the donkey and he came to the foot of Mount of Olives and he saw the city of Jerusalem and the temple, Jesus was wailing. He was crying because he knew the glory is not there in the temple. And he knew the people didn't realize that the glory has departed. அதுதான் இருக்கிற ட்ராஜடி. என்னன்னா, மகிமை போச்சுன்னு நமக்கு தெரியல. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை, Jesus is, just imagine the words spoken by Jesus. This is about prophetically Jesus speaks these words. தன்
பிதாவை பார்த்து இயேசு சொல்றாரு, என் செவிகளை நீ திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை, அப்பொழுது நான் இதோ வருகிறேன். And this is the most powerful word spoken on my behalf. எனக்காக ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்குமானால், என்னுடைய ஆத்மாவுக்காக ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்குமானால், நான் சொல்லுவேன், the most powerful word is this spoken on my behalf. Here I come. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நமக்கு தெரியும் சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, ஆனால் அதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கிறாரு, ஏன் கைவிட்டின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்வதற்கெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். Whatever is written about me in the scroll, here I am to fulfill it. Hallelujah. So இந்த நிலைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்ன குறித்து நீங்க இயேசுவானவர் சொன்னது போலவே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவர் சொன்னது போல இந்த பெரிய வெள்ளி இயேசுடைய சிலுவை நினைவு கூர்ந்த நாளிலே இயேசுவானவர் எப்படி பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே இதோ நான் வருகிறேன், என்னை குறித்து புத்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிறதே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன் என்று எப்படி இயேசுவானவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல Lord, this morning we as a family together commit ourselves. Here we are. ஆமென். உங்க முக்கு சித்தமானதை செய்ய, என்னை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறவைகளை செய்ய, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறவைகளை செய்ய நாங்கள் இதோ வருகிறோம். Hallelujah. That is the beauty of the Good Friday. இழந்து போனதை தேடவும் மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார். The Son of Man came to seek the lost. So what is my attitude this morning? What is that we are seeking? What is that we are pursuing? What is that we are longing for? நாம் எதை தேடுகிறோம், எதை தொடர்கிறோம், எதற்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுப்போமா? The glory of the Lord once again will return. Hallelujah. உங்கள் மூலமாக என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த லாஸ்ட் நம்ம ஜான்ல வாசிச்சு அங்க ஆண்டவருடைய அந்த லாஸ்ட் வீக்ல ஒரு சத்தம் கேக்குது. எப்படி பேப்டிசம் சத்தம் கேக்குதுல, this is my son in whom I am well pleased. அது மாதிரி இன்னொரு சத்தம் கேக்குது, I have glorified you. Amen. எல்லா சத்தம் கேட்க கடைசி அந்த ஜர்னியை முடிக்கும் பொழுதும் திருப்பி there is a voice that is heard from heaven and Father looks at Son and says, I have glorified you. உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன். So எந்த மகிமை இழந்து போனதோ, எந்த மகிமை தொலைக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய பாடுகள் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக இழந்து போன மகிமை மறுபடியும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Hallelujah. So we are glorified through Jesus, the Son of God. எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இழந்து போனதை தேட வந்தீங்க ஆண்டவரே, இழந்து போன மகிமையை கொடுக்க வந்தீங்க ஆண்டவரே, உண்மையே பலியாய் கொடுக்கும்படியாய் வந்தீங்க ஆண்டவரே. அன்றைக்கு சிலுவையிலே நீர் சொன்னது போல நாங்களும் சொல்றோம், here we are Lord, here we are Lord. இதோ நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, எங்க குடும்பத்தை தருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆசைகளை தருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஏக்கங்களை தருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய கனவுகளை தருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை தர்றேன் ஆண்டவரே. Lord, to you I commit the rest of my life. என்னுடைய ஆயுசின் மீத பகுதி முழுவதையும் நான் தருகிறேன் ஆண்டவரே. என்னுடைய படிப்பை தர்றேன் ஆண்டவரே, என்னுடைய வேலையை தர்றேன் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளை
பிள்ளைகளை நான் தருகிறேன் ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற சம்பாத்தியத்தை நான் தருகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையை காணப்படும்படியாக, உம்முடைய மகிமை இந்த பூமியை நிரப்பும்படியாக, இந்த சமுத்திரத்தில் ஜலம் நிரம்பி இருப்பது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவின் மகிமையினாலே நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. Father, today we commit ourselves as living sacrifices, so that the earth will be filled with the knowledge of the glory of God. தேவனை அறிகிற அறிவின் மகிமையினால இந்த பூமி நிறைந்திருக்கும்படியாய். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஆங்கிட்டு சொல்லலாமா? நம்மளுடைய எலிஜிபிலிட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இஸ் நாட் அ ப்ராப்ளம். தி ரெஸ்ட் ஆஃப் அ லைஃப் இத்தனை இயர்ஸ் தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்ல. ஆல் தட் காட் நீட்ஸ் திஸ் மார்னிங் இஸ் டு தி டே ஆஃப் கமிட்மெண்ட். அந்த பெரிய வெள்ளி அன்றைக்கு அந்த சிலுவையிலே இயேசுவானவர் தன்னுடைய சரீரத்தை தன்னை பற்றி புத்தக சுருளில் எழுதியிருக்கிறபடி நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஆண்டவரே, இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுவோம் ஆண்டவரே, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். And for that I commit myself, Lord. சின்ன பிள்ளைங்க சொல்றீங்களா, வாலிப பிள்ளைங்க சொல்றீங்களா, டீன்ஸ் சொல்றீங்களா, Lord, here I am Lord, here we are Lord. எங்களோட ஒரே ஒரு ஆசை, இந்த பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால நிறையணும். இந்த துபாய் நிறையணும், UAE நிறையணும், GCC countries நிறையணும், எங்க இந்தியா நிறையணும். தேவனை அறிகிற அறிவின் மகிமையினால ஏசப்பா இந்த பூமி நிறையப்பட வேண்டும். That the ends of the earth know the glory of the Lord. In Jesus' name, let every one of us be as instruments used in your hand for your glory to be revealed. எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தினீரோ, இயேசுவிலே எப்படி மகிமைப்பட்டீரோ, அதே போல எங்க குடும்பத்தின் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. எங்க சபையின் மூலமாய் மகிமைப்படுவீராக. என் பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுத்திருங்க ஆண்டவரே, மகிமைப்பட்டுங்க ஆண்டவரே. Lord, everything that happens in my life should bring glory to you. சொல்றீங்களா ஆண்டவரே, என் குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். எங்க நற்கிரியைகளை மனிதர்கள் கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். We commit ourselves for the work of the gospel. In Jesus' name we pray. Amen. Amen. Praise God. Please be seated. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் இருந்தால் we want to pray for you and thank God for your life. இன்றைக்கு என்ன April 3rd if it is your birthday or on Sunday also we can have a prayer. Sunday நமக்கு communion service இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஆயத்தமாகி வாருங்கள். வில் ஹாவ் த லார்ட்ஸ் டேபிள் ஆன் 5th, that is Sunday morning. So we will all take part in that. அப்புறம் தேசத்துக்காக விசேஷமாக ஜெபிங்க. பிரிமல்ல யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். நம்ம ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தை கைவிட்டக்கூடாது. என்னடா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் பிரிமாலே அவருடைய வார்த்தையை இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் ஓய பண்ணுவார். கர்த்தர் நன்மையானதை செய்வார். இதுக்கு பிறகு ஒரு நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்குது. தேசத்தில் ஒரு மாற்றம் இருக்குது. சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அதுக்காக விசேஷமாய் நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். இப்பொழுதும் காணிக்கைக்காக நான் முதலே ஜெபிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியமானவர்களே, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த மாதம் அநேகருக்கு நிறைய தேவைகள் இருக்குது. சில ஒர்க் பிளேஸில் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. சில பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரி அப்படி கட் ஆகும்னு சில எதிர்பார்க்குறாங்க. பட் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சோர்ஸ் ஆண்டவர் தான்.
ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு முன்பாக காணிக்கைகளை எடுத்து நம்ம ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கிறவர் நீங்கள் தான் சொல்லி ஆமென் அவருக்குடையவைகளை அவருக்கு கொடுக்கும் பொழுது நம் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு போஷிக்கிறவர்னா நம்ம விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். ஒரு நாளும் உங்களுக்கு குறைவு வராது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எப்படி 12 கூடைய நீங்கள் மிச்சம் ஆண்டவரே மீதி எடுக்க வைத்தீரோ, ஆண்டவரே பிந்தின திராட்சை ரசம் எப்படி ருசி உள்ளதாக இருந்ததோ, ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல, உங்களுடைய பிள்ளைகள் கைகளை வருகிற கர்த்தருக்குன்னு கொடுக்கிற ஆண்டவரே இந்த காணிக்கையில் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் தேவைகளை சந்தித்து நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பார்களாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஜெபம் பண்ணலாமா? ஜீவனில் நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய the greatest sacrifice ஆண்டவரே நீர் சிலுவையில் ஆண்டவரே மனுக்குலத்திற்காக நீர் ஒப்பு கொடுத்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை. அந்த கிருபைக்கு காரணமாக இருக்கிற உம்முடைய ரத்தத்திற்காகவும் நன்றி சொல்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் நடத்தின தேவன், இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன், தொடர்ந்து நீர் இம்மானுவேலராயிருந்து நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கரம் எங்கள் மேலே இருக்கிறது, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுவோமா? கர்த்தர் கரம் எங்கள் மேல் இருக்கிறது, எங்கள் சபை மேல் இருக்கிறது, எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிறது, எங்கள் ஊழியத்தின் மேல் இருக்கிறது, எங்கள் பிஸ்னஸின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்களுடைய உடைமைகள் மேல் இருக்கிறது, எங்களை சார்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சேதமும் உங்களுக்கு அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடத்திலும் நாங்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே, போகிற இடமெல்லாம் எங்களோடு உம்முடைய பிரசன்னம் வருவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் நிமித்தம் நீர் பாதுகாக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவர்களின் நிமித்தம் பாதுகாப்பு உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, பாதுகாப்பு உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபையில் வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து வேலைக்கு போகிற பிள்ளைகளோட கரம் கூட இருந்து நடத்தட்டும். துதியும் கனமையும் மகிமையும் உமக்கு தருகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Hallelujah. Thank you so much for coming. Such a joy to see you all and have you with us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day.